மேய்ப்பன் மேய்ப்பன் அப்படி பார்க்கும் பொழுது பாதுகாக்கிறது தான் மேய்ப்பனுடைய வேலை. சில பேர் கேட்பாங்க, பாஸ்டர் நாங்கள் ஏன் வெளியே சபை உங்களுக்கு கோவம் வருது? பிகாஸ் நான் ஒரு மேய்ப்பன். எப்படி வராமல் இருக்கும்? என் ஆடை வந்து வேற ஒரு நரி ஒரு நரி வந்து திருட்டு சும்மா இருப்பேனா? சரி பார்ப்போமே, பைபிளில் பாருங்க. 1 சாமுவேல் 17:34-35 வாசிங்க. தாவீது சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது, தாவீது அவன் வாழ்க்கையில அந்த சாட்சிகளை சொல்றான். அதுல அவனுடைய கேரக்டர் மறைஞ்சிட்டு இருக்கு. ஓகே, நான் தகப்பன் வீட்டுல ஆடுகளை மேய்க்கும் பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய், நீங்க தான் அந்த ஆடு. ஓகே, இப்போ நான் யாரு? ஓகே, கிளியரா இருக்கீங்க. சரி வாசிங்க. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது பாருங்க, ஒரு மேய்ப்பன் உங்களை விடுதலை ஆக்கும் பொழுது அவனுக்கு அட்டாக் வரும். இந்த சிங்கமும் கரடியும் யாரை குறிக்குது? சாத்தா மட்டுமா? கள்ள போதுகிறவர் இருக்கிறாங்க, கள்ள ஊழியர் இருக்கிறாங்க, வேற சபை போதுகிறவர் இருக்கிறாங்க, நிறைய பேர் தூக்கிட்டு போயிருந்த ஆடை. இங்க என்ன எழுதப்பட்டிருக்கு பாத்தீங்களா? பின்னாடியே தொலைச்சிட்டு போய் அது ஏன் மேல பாயன்றான். ஆண்டவர் வந்து எதுவுமே சும்மா பைபிள்ல எழுதல தெரியுமா? எல்லாமே காரணம் இருக்குது. ஹல்லேலூயா, வாசி முடிங்க. நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். பாருங்க, இவனுக்கு என்ன தைரியம் இருக்கும்? ஆடை காப்பாத்த போய் உயிரை பணைய வைக்கிறான். இதுதான் பாஸ்டர் ரூல். இந்த ஊழியத்துக்கு நிற்கிறதா உயிரை பணி வச்சு தான் ஆகணும். 1 இல்ல 2 இல்ல 18 வருஷமா I mean going through so much of spiritual attacks. என்னை அடிச்சிருக்குது, என் குடும்பத்தை அடிச்சிருக்குது, என் பேரை கெடுத்திருக்குது, நிறைய காரியம் நடந்திருக்குது. There's a lot of things, but still I'm standing for the grace of God. By the grace of God. ஒரு மேய்ப்பன் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, இன்னைக்கு சாத்தா என்ன பண்றானா, அவன் வந்து மனுஷன் ரூபத்தில் வருவான். எப்படி வருவான்? நீங்க கேட்பீங்க, ஏன் பாஸ்டர் வெளியே போனா உங்களுக்கு டென்ஷன் ஆகுது, ஏன் நீங்க கோவப்படுறீங்க? இதுதான் காரணம். தாவீது சொன்னானா, பரவாயில்ல நிறைய கரடி எடுத்து போயிருக்கு ஆடுறதுக்கு, அனுப்பி விட்டுன்னு சொன்னானா. சிங்கம் எடுத்துட்டு போயிருக்குது, சும்மா லாட்டு அனுப்பிவிடு. அங்கே போனால் அது சிக்கிக்கும், அது வாழ்க்கை அழிஞ்சிரும், சாவடிச்சிடும், அது சாப்பிட்ரும். நான் கஷ்டப்பட்டு வளர்த்த ஆடாச்ச, கஷ்டப்பட்டு அதுக்குன்னு சாப்பாடை போட்டு மேய்ச்ச ஒரு ஆடாச்ச, அது வாழ்க்கை நாரி போயிட சொல்லி தான் பின்னாடியே துறைச்சிட்டு போய் அது காப்பாற்ற போய் அது இவனை தாக்க ஆரம்பிக்குது. நான் சாப்பிட வந்து நான் உன் ஆடை நீ உடலையே, நான் உன்னையே சாப்பிட்றேன்னு சாப்பிட வருது. ஹல்லேலூயா. உயிரை பணைய வச்சு என்ன பண்றான்? காப்பாத்துறான். 4 காரியங்கள் அடங்கி இருக்குது. முதலாவது பார்த்தீங்கன்னா காப்பாத்துறான். என்ன பண்றான்? காப்பாத்துறான். See, God use எப்படி பிசாசு மனுஷனை அபிஷேகம் பண்ணி மனுஷனை அழிக்கிறதுக்கு பயன்படுத்துறான், அதே போல கர்த்தர் மனுஷனை அபிஷேகம் பண்ணி மனுஷனை காப்பாத்துகிறார். So God used your pastors to save you. Hallelujah. Hallelujah. இப்ப எத்தனை விதமான தாக்குதல் உங்களை காப்பாற்ற போய் தான் நிறைய பிரச்சனை. ஏதாவது உங்களை காப்பாற்ற பார்த்தா பேக் ஃபயர் உண்டாகும். இட் ஹேப்பன்ஸ். இயேசு என்ன பண்ணாரு? பிசாசு பிடித்த மனுஷனை போய் காப்பாத்துறாரு. அங்க இருக்க ஆட்கள் சொல்லிட்டாங்க, தயவு செய்து அதோட போங்கன்னு வெட்டி விட்டாங்க. போகிறதுக்கு முன்னையும் தடை போய், அது காத்து பயங்கரமா அடிக்குது, புயல் வருது, அமைதியா இருந்தாரு. போய் சேர்ந்து வேலை காப்பாத்துறாரு. காப்பான்னு பார்த்தீங்கன்னா திருப்பி அதே பிரச்சனை. இங்கிருந்து போயிருங்க, இருக்காதீங்கன்ட்டு. You don't know the kind of attacks the pastors, real pastors are going through in account to save you. நீங்க பண்ற வேலை பயங்கரமான வேலை. மந்தைக்குள்ளேயே உட்காரது இல்லை, இங்க போறேன் அங்க போறேன்னு வெளியே ஓடிடுது. அப்புறம் உங்களை தேடி பின்னாடி வரதா இருக்கும். Pray for your pastors. உங்க போதகருக்கு ஜெபம் தேவை. அவங்கள போட்டு கிரீஃப் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களை துரத்தி பிடிக்கிறதுலே டைம் சரியா இருந்துச்சுன்னா மற்ற வேலையை பார்க்க முடியாது. கொண்டு வந்து இப்போ திருப்பி காணாம போயிருவீங்க. அந்த ஆத்மா காப்பாத்தியாச்சா, மத்திரமா கொண்டு வந்தாச்சா, பெரிய சந்தோஷம், காப்பாத்திட்டுமே அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆத்மா காப்பாத்துறதுக்காக அட்டாக்கை கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். ஹல்லேலூயா. இல்லைன்னா வேற எப்படி? வேற வழி இல்லையே, அதை கடந்து போய் தான் ஆகணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விடுதலை ஆக்கணும். அந்த கரடியும் சிங்கமும் அது எப்படி கொண்டு போயிருக்கும்? கையிலியா, வாயில தான் கடிச்சு கொண்டு போயிருக்கும். அதோட பல்லுல வந்து இப்படி இருக்காது, இப்படி இருக்கும். எப்படி காப்பாத்துறது? அதை அது வாயை திறந்து உள்ள தள்ளி தான் வெளியே ஆக்க முடியும். ஆமாவா இல்லையா? அந்த மாதிரி ஒரு கிரிப்ல இருக்கும். அப்ப இவன் என்ன பண்ணுவான்னா, தாவீது போயிட்டு அதை பிடிச்சி
அதை திசையை மாற்றி அதை லூஸ் பண்ண வச்சு இதுங்களை விடுதலை ஆக்கி கொண்டு வருவான். If you are called to be a pastor, you must know how to deliver your souls. அதான் விடுதலை ஊழியம் ரொம்ப முக்கியன்ற. ஹல்லேலூயா. போதகரை ஏன் ஆண்டடிச்சுக்காருன்னா விடுதலை ஆக்குறதுக்காக. பிசாசு உங்களை பிடிச்சு வச்சிருப்பான், சங்கில கட்டி வச்சிருப்பான். அங்கேருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டே ஆகணும். ஆண்டு உங்களோட ஊழியர்களை வந்து ஏன் ஆயத்தப்படுத்துறாரு? பிசாசு எங்கே பிடிப்பான், எங்கே இழுத்துட்டு போவான் தெரியும். விடுதலை ஆக்குறதுக்காக ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதான் ரோல் ஆஃப் a pastor. Your pastor must be a person who can deliver you. ஹல்லேலூயா. மூன்றாவது பார்த்தீங்கன்னா இந்த பிடிக்கப்பட்ட அந்த ஆடுக்கு காயம் உண்டாகும். என்ன உண்டாகும்? காயம் உண்டாகும். அது எப்படி ஆற்றுறது? இப்போ பாருங்க, அந்த அந்த ஆடை காப்பாற்றின உடனே என்ன பண்ணியிருப்பான்? திருப்பி மந்தைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டு அங்கெங்கெல்லாம் காயம் இருக்கோ அந்த காயத்தை மாற்றிக்கிட்டு இருப்பான். மருந்து போட்டு சரிப்படுத்துவான். ஏன்? கடி வாங்கியிருக்குது, அதை பிடிச்சிட்டா போணுச்சு, கடிச்சு இடத்துல போணுச்சு. அப்போ அந்த ஆடுக்கு பயங்கரமான காயம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற போராட்டங்கள் நிமித்தம், பிசாசின தாக்குதல் நிமித்தம் உங்கள் ஆவி ஆத்மா காயமடையும். எப்படி காயம் ஆற்றப்படுது தெரியுமா? வாரம் வாரம் செய்தி கேட்குறீங்களே, வாக்குத்தத்தமாக கேட்குறீங்க தெரியுமா? இதுதான் உங்களை காயத்தை ஆற்ற முடியும். அபிஷேகம் உங்களை பலப்படுத்த ஆரம்பிக்கும். This is the purpose. This is the purpose. Hallelujah. யோசிச்சு பாருங்க, இது சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சபை ஏன் அவசியம். இல்லைன்னா எப்படி காயத்தை ஆற்ற முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. நாலாவது பார்த்தீங்கன்னா, எந்த ஆடு காயப்பட்டுச்சோ அந்த ஆட்டுக்கு என்ன பண்ணுவான்னா எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவோம். ஏன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, மிருகத்துக்கு வந்து ஸ்மெல்லிங் சென்ஸ் இருக்குது. எங்க ரத்த வீச்சு அடிக்குதோ அது தேடி வந்துடும். இன்னொரு மிருகம் வரும். ஒரு சிங்கத்தை சாகடிச்சிட்டான், கரடியும் சாகடிச்சிட்டான். ஓகே, ஆனால் அந்த காட்டுக்கு ஒரு சிங்கம் தான் இருக்குது, நிறைய சிங்கம் இருக்குது. ஓகே, நிறைய கரடி இருக்குது. இப்போ கொண்டு வந்து காயத்தாச்சு என்ன பண்ணுவானா, அடுத்த வேலைன்னா எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவான். அங்கே பயன்படுத்துகிற எண்ணெயில் வாசனை இருக்கும். இப்போ அந்த பிளட் ஸ்மெல் வெளியே போகாது. என்ன போகாது? பிகாஸ் இட்ஸ் அனாயிண்டட். சேம் திங் வித் யூ. நீங்கள் விடுவிக்கப்படுகிறீங்க, விடுதலை ஆகுறீங்க. அபிஷேகத்தை பெறலன்னா போன ஆவியை திருப்பி உங்களுக்கு தாக்கும், 7 மடங்கா வரும். ஹல்லேலூயா. எவ்வளவு தெளிவா இருக்கு பாத்தீங்கன்னா இந்த காரியம். How many of you understand what I say now? போன ஆவி திருப்பி உங்களுக்கு வரும். அப்ப அந்த எண்ணெயை போடும் பொழுது கிட்ட வர முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இதுதான் மேய்ப்பனுடைய வேலை. அப்ப சொல்லுங்க, பாஸ்டர் ரோல் ஈஸியா? நீங்க பண்ற அட்டூழியத்துக்கு உங்களை தேடி வந்து காப்பாற்றணும். ஹல்லேலூயா. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். You don't know the kind of struggles. There are many pastors they are quitting their job. நிறைய பாஸ்டர் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஊழியமே எங்களுக்கு வேண்டாம், எங்களை விட்டுருங்க. சில ஊழியர் பார்த்து கேட்பேன், ஏன் சொல்லிட்டீங்க? ரொம்ப பாதிக்கப்பட்டேன், குடும்பம் ரொம்ப அடி வாங்கிருச்சதுனால, வறுமையும் பிரச்சனை எல்லாம் கோத்துரு பண்ணுவாங்க. They give up. Why? Backfire. அதுலேயும் ஒருத்தர் 2 பேர் உண்மையாக போவான், அவனையும் ஒட்டிக்க மாட்டீங்க. எதையாவது பேசி தலை தான் பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நல்லவர். கர்த்தர், நான் என்றைக்குமே ஊழியம் செய்யும் பொழுது ஜனங்க நம்மளை நினச்சி பார்ப்பாங்கன்னு நினைக்கவே மாட்டேன். நான் நினைக்கவே நடக்காது. யாருக்கு நீங்கள் நல்லது அவங்க தான் நம்ம முதலே குத்துவாங்க. ஹல்லேலூயா. மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஒன்லி ஃப்ரம் த லார்ட். என் நாட்கள் முடியும் பொழுது வெல் டன் மை குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சொன்னாங்க, அது போதும். ஓகே, என்ன காரணம்? ஒரு ஊழியக்காரன் வந்து ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். என்ன பண்ணணும்? ஆசீர்வாதம் வேணும்னா ஜனங்களை பிளஸ் பண்ணணும், கர்ஸ் பண்ணக்கூடாது. இது எங்க எழுதப்பட்டிருக்குது? புக் ஆஃப் நம்பர்ஸ் 6:23-27. ஆண்டவர் சொல்லக்கூடாது என் ஜனத்தை நான் நேராக ஆசீர்வதிப்பேன் சொல்லக்கூடாது, என்னோட ஊழியர்கள் மூலியமாய் தான் ஆசீர்வதிப்பேன்றார். இங்க எங்கேயாவது போட்டிருக்கா கர்த்தர் உங்களை சபிப்பார், முகத்தை திருப்பிக்குவார் அப்படி போட்டிருக்கா? ஊழியக்காரனுக்கு சபிக்கிற வேலையே கிடையாது. If there is anyone blackmailing you, நீங்க போனீங்க உங்க வாழ்க்கை சபிக்கப்பட்டுரும் அப்படின்னா அது இன்னொரு சாத்தான் வந்துடாதீங்க. ஹல்லேலூயா. நரிக்கு அது நிறையா இருக்கும். சபிக்கிறது தேவனுடைய வழிகள் அல்ல. ஹல்லேலூயா. தெளிவா இருங்க. ஒரு ஊழியக்காரங்களை bless பண்ணணும். That is the reason there is a pastor in every church. Hallelujah.